ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் உள்ள பல்கலைக்கழக சாலை பகுதியைச் சேர்ந்தவர் ஜோதிபென். கணவரை பிரிந்த நிலையில் ஜோதிபென் தனது 21 வயது மகன் நிலேஷோடு வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் நிலேஷ் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா, நான் உங்களை கொன்றுவிட்டேன், மிஸ் யூ என்று பதிவிட்டு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் நிலேஷிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மனநலம் பாதிக்கப்பட்ட ஜோதிபென் கடந்த 1 மாதமாக மாத்திரை உட்கொள்வதை கைவிட்டதால் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜோதிபென்னிற்கும் மகன் நிலேஷிற்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் வாக்குவாதத்தின் போது ஆத்திரமடைந்த நிலேஷ் தாயை கத்தியால் குத்த முயன்றதாகவும் அதனை தாய் தடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து தாயின் கழுத்தை போர்வையால் நெரித்து கொன்றதாக நிலேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். மகனின் பகீர் வாக்குமூலத்தை தொடர்ந்து நிலேஷை போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கிடையே அந்த பெண்ணின் முன்னாள் கணவரும் அவரது பிற குழந்தைகளும் உடலை பெற மறுத்துவிட்டதால் அதிர்ந்து போன போலீசார் பின்னர் அவர்களே தங்கள் சொந்த செலவில் இறுதிச் சடங்குகளை செய்துள்ளனர். தாயை மகனே கொன்றுவிட்டு இன்ஸ்டாகிராமில் இரங்கல் தெரிவித்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.